வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ப்ரூஸ் அவர்கள் எழுதிய எல்லா சாலைகளும் குற்றங்களை நோக்கி கதையின் முதல் பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். வெள்ளிக்கிழமை மணி இரவு 8 நெருங்கிக் கொண்டிருந்தது. தங்கள் தங்கள் வீடுகளில் லட்சோப லட்சம் தமிழ் மக்கள் தொலைக்காட்சியில் ஒளியும் ஒலியும் காண தயாராகிக் கொண்டிருந்தார்கள். மனதில் வேறொரு ஒளியும் ஒலியும் என்று சொல்லத்தக்க காட்சியை ஓடவிட்டவாறே பெரம்பூரின் நீண்ட பேப்பர் மில் ரோட்டில் மிக வேகமாக நடந்து கொண்டிருந்தான் செல்வம். அவனுடைய வலது கையில் அன்றைய தமிழ் தினசரி ஒன்று காலண்டர் போல சுருண்டிருந்தது. புதையலை கண்டு விட்டாற் போன்ற பரவச அதிர்வு செல்வத்தின் உடம்பில் மின்னோட்டமாய் ஓடிக்கொண்டிருந்தது. எத்தனை வேகமாய் நடந்தாலும் நடையின் வேகம் அவனுக்கு திருப்தியாக இல்லை. மனதால் எப்போதோ அவனின் அறையை அடைந்து விட்டிருந்த செல்வத்திற்கு உண்மையில் ஓட வேண்டும் போலத்தான் இருந்தது. ஆனால் ஓட்டம் சாலையில் போவோர் வருவோர் எல்லாம் அவனை கவனிக்க வைத்து விடும் என்பதால் அதிர அதிர செல்வம் நடக்கத்தான் வேண்டியிருந்தது. காந்தி சிலை அருகே திரும்பி குறுகலான மதுரை சாமி மடம் தெருவில் செல்வம் பிரவேசித்த போது ஓடுவதற்கு வசதியாக அந்த நீண்ட வீதி வெறிச்சோடி கிடந்தது. உடனே ஓட்டமும் நடையுமாய் தெருக்கோடியை அடைந்து அவனுடைய அறை இருக்கிற கட்டடத்தின் இருண்ட படிகளில் இரண்டு இரண்டாக தாவி ஏறி வெறுமே சாத்தியிருந்த கதவுகளை படார் என திறந்து உள்ளே நுழைந்தான். பழைய தமிழ் மாத நாவல் ஒன்றை கவனமாக வாசித்துக் கொண்டிருந்த கரிகாலன் நிமிர்ந்து பார்த்தான். என்ன கரிகாலா, உட்கார்ந்து கதை படிச்சுட்டு இருக்க? ஜுரமெல்லாம் விட்டுடுச்சா? செல்வம் அன்புடன் நண்பனை விசாரித்தான். அதெல்லாம் அப்பவே விட்டுருச்சு. ஆமா, எதுக்காக இப்படி வேர்க்க விறுவிறுக்க ஓடி வர? ஒரு நிமிஷம் இரு, உட்கார்ந்து என்ன கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். செல்வம் ஸ்டூலில் உட்கார்ந்து கை குட்டையால் வியர்வையை துடைத்து கொண்டான். முதல்ல எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தா கரிகாலா. கரிகாலன் மண் கூஜாவில் இருந்து டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து தந்தான். குளிர்ந்த நீரை குடித்ததும் செல்வத்திற்கு அப்பாடா என்றிருந்தது. ரொம்ப அதிசயமான நியூஸ் கரிகாலா, செல்வம் சொன்னான். அதான் இப்படி வேர்க்க விறுவிறுக்க ஓடி வர்றேன். இன்னைக்கு தினத்தந்தியில காணாமல் போனவன்னு ஒருத்தனோட போட்டோ போட்டிருக்கான் பாரு. அசல் நீயே தான், ஒரே அச்சு. ஒரு சின்ன வித்தியாசம் கூட பார்க்க முடியல கரிகாலா. பாரு நீயே. கையில் சுருட்டி வைத்திருந்த செய்தித்தாளை படபடப்புடன் செல்வம் பிரித்து காட்டினான். ஒரு பத்திரிகையை பார்க்கிற சாதாரண தோரணையில் கரிகாலன் செல்வம் காட்டிய அந்த குறிப்பிட்ட பகுதியை கண்டான். உடனே அவனுடைய கெட்டியான புருவங்கள் நெறிந்தன. ஆச்சரியத்துடன் செல்வத்தை நிமிர்ந்து பார்த்தான். எப்படி இருக்கா? உன்ன மாதிரியே இருக்கானா இல்லையா? செல்வம் கேட்டான். உரிச்சு வச்ச மாதிரி அப்படியே இருக்கான். யார் செல்வம் இவன்? அந்த போட்டோவுக்கு கீழேயே விபரமா போட்டிருக்குது பார். புகைப்படத்தின் கீழ் பிரசுரிக்கப்பட்டிருந்த விளம்பர வரிகளை குனிந்து வேகமாக வாசித்து பார்த்தான் கரிகாலன். புகைப்படத்தில் இருந்த இளைஞனின் பெயர் கிருஷ்ணகுமார், 26 வயது. கடந்த 10 நாட்களாக அந்த இளைஞனை காணவில்லை. ஏதோ ஒரு காரணத்தால் ஓடி போய்விட்டான். எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லை. அவன் எங்கே இருந்தாலும் வீடு திருப்பும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தான். அந்த இளைஞன் இருக்கும் இடத்தை யாராவது அறிந்து தெரிவித்தால் அவர்களுக்கு தகுந்த வெகுமதி அளிப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. எல்லா விவரங்களுக்கும் கீழே அவனுடைய தகப்பனார் பெயரும் முகவரியும் கொடுக்கப்பட்டிருந்தன. அந்த பையனோட அப்பா பெயர் சிவ சிதம்பரம் போலிருக்கு, கரிகாலன் சொன்னான். இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து போன்ற இங்கிலீஷ் பேப்பர்லேயும் இதே விளம்பரம் வந்திருக்கு கரிகாலா. நிச்சயமா பெரிய இடத்து பையன்தான். நீ போயிடுறியா கரிகாலா அவனோட இடத்துக்கு? கண்களில் பேர் ஆர்வம் என்ன செல்வம் கேட்டான். ரொம்ப சுலபமா கேட்டுட்ட. படு கரெக்டா பிளான் பண்ணியாச்சுன்னா எதுவுமே சுலபம்தான். நீ சரின்னு சொல்லு. அந்த காணாமல் போன கிருஷ்ணகுமார் நீதான்னு சொல்லி உன்னை கொண்டு போய் அவனுங்க வீட்டுல நிறுத்திடுற. அவசரப்படாத செல்வம். போட்டோவில் பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருக்கான் என்கிறதாலேயே நான் தான் கிருஷ்ணகுமார்னு சொல்லிட்டு ஈஸியா அவனோட வீட்டுக்குள்ள நான் போயிட முடியாது. கிருஷ்ணகுமார் என்கிற பையன் வெறும் என்னோட உருவ ஒற்றுமை மட்டுமல்ல. தெரியும் கரிகாலா, ஒரு மனுஷன் என்கிறவன் வெளியில் தெரிகிற உருவம் மட்டுமல்ல. இருந்தாலும் வெளி உருவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை மறந்துடாத. நான் உன்னை இப்பவே தொடர்ச்சியான பிளான் எதையும் போட்டுடல. ஆனா ஒரு ஐடியா வந்திருக்கு. அதை ஜஸ்ட் ஒரு முயற்சி செய்து பார்க்கலாமேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லா சாலைகளுமே குற்றங்களை நோக்கித்தான். இப்ப எங்க
உன்னை போலவே உருவ ஒற்றுமை உள்ள பெரிய பணக்கார வீட்டு பையன் ஒருத்தன் இருக்கான். வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் அந்த பையன். நான் தான் அந்த கிருஷ்ணகுமார்னு சொல்லிட்டு நீ அவனோட வீட்டுக்கு போற ஒரு 10 நாள் இல்ல ஒரு வாரம் அந்த வீட்ல தங்கி இருந்து ரொம்ப நீட்டா ஒரு பெரிய கொள்ளையை நடத்திட்டு கண்ணும் காதும் வச்சாப்ல சைலண்டா வந்துட முடியுமா முடியாதான்னு ஒரு பிளானை முதல்ல நாம போட்டு பார்க்கலாமே. என்ன சொல்ற? கரிகாலன் பதில் சொல்லாமல் சிந்தனையுடன் நகத்தை கடித்தவாறே போட்டோவில் இருந்த கிருஷ்ணகுமார் என்ற இளைஞனையே கவனித்து பார்த்தான். என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? ஒண்ணுமில்ல. எவ்வளவுதான் பிளான் போட்டு செய்தாலும் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான விஷயம். ரிஸ்கான விஷயம்தான். இல்லைன்னு சொல்லலையே நான். ஆனா ஒன்ன நீ மறந்துடாத கரிகாலா. நீயும் நானும் சினிமாவுல வர மாதிரியான மட சாம்பிராணி வில்லன்கள் கிடையாது. மாட்டிக்கிறாப்ல பிளான் போடுறதுக்கு. நாம ஒரு பிளான் போட்டா அது அப்படியே கிளியரா வெண்ணெய வெட்டுற மாதிரியான அப்பழுக்கு இல்லாத பிளானாத்தான் இருக்கும். அப்படி இருக்க முடியாதுன்னா பிளானே கிடையாது. இதுவரைக்கும் நாமும் எத்தனையோ கொள்ளை அடிச்சாச்சு. எந்த போலீஸ்காரனோட சின்ன சந்தேகத்துக்கும் ஆளானது கிடையாது. எல்லாமே சூப்பர் சக்சஸ். அதனால இந்த காணாமல் போன பையன் கிருஷ்ணகுமார் விஷயத்திலேயும் ஒரு சூப்பர் பிளான் போட்டு பார்ப்போமே. சரி, என்ன பிளான் போட்டிருக்க? கரிகாலன் கேட்டான். நோ நோ, இன்னும் கட் அண்ட் ரைட்டா எந்த பிளானையும் நான் போட்டுடல. ஆனா தைரியமா பிளான் போட்டு பார்த்துடலாம் என்கிற நம்பிக்கையை டீ கடை கண்ணன் தந்துட்டான், அவனையும் அறியாம. யாரு? நம்ம டீ கடை கண்ணனா? இந்த விளம்பரத்தை நான் பார்க்கவே இல்லை கரிகாலா. கண்ணன் தான். நம்ம கரிகாலன் சார் மாதிரியே இருக்கிற ஒருத்தனோட போட்டோ இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்குன்னு சொல்லி நான் போன உடனேயே பேப்பரை எடுத்து காட்டினா. அப்புறம் நான் தான் பார்த்தேன். பேப்பரை அப்புறம் பார்த்தா ஹிந்துலையும் வந்திருக்கு, எக்ஸ்பிரஸ்லயும் வந்திருக்கு. ஒரே த்ரில் ஆயிடுச்சு எனக்கு. நிஜமாவே த்ரில்லிங்கான விஷயம்தான். ஒரு டீ கடைக்காரனுக்கு நீ அப்படியே கிருஷ்ணகுமார் என்கிற பையன் மாதிரியே இருக்கிறதா தெரிஞ்சதுன்னா ஏன் அந்த பையன் கிருஷ்ணகுமாரோட வீட்டுக்கார மனுஷங்களுக்கும் உன்னை பார்த்தா நீ அவங்க வீட்டு பையன் போலவே இருக்கிறதா தோணக்கூடாது? தாராளமா தோணும். ஆனா அப்படி தோணுது என்கிற விஷயம் மாத்திரமே போதாது நமக்கு. போதாது இல்லையா? அப்ப நீ கிருஷ்ணகுமார் மாதிரியே இருக்கிறதா நினைக்காம நீதான் அந்த கிருஷ்ணகுமார்னு அவனோட வீட்டு ஆளுங்கெல்லாம் நினைக்கணும். அந்த அளவுக்கு இந்த உருவ ஒற்றுமை விஷயத்துல நீட்டா ஒரு பிளான் போட முடியுமா முடியாதான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சிகரெட் வச்சிருக்கியா செல்வம்? கரிகாலன் கேட்டான். செல்வம் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து சிகரெட் பாக்கெட்டை எடுத்து நீட்டினான். கரிகாலன் ஒன்றை எடுத்து பற்ற வைத்து கொண்டு கேட்டான். அந்த சிவ சிதம்பரத்தோட அட்ரஸ் என்ன போட்டிருக்கு? ராஜா அண்ணாமலைபுரத்துல 4th மெயின் ரோடு. ராஜா அண்ணாமலைபுரம்னா பெரிய பணக்காரங்களோட வீடாத்தான் இருக்கும். ஆனா அது வீட்டு அட்ரஸா கம்பெனி அட்ரஸான்னு தெரியலையே. வீட்டு அட்ரஸா தான் இருக்கும். ஏன்னா ராஜா அண்ணாமலைபுரம் ரெசிடென்ஷியல் ஏரியா தானே. அப்படி சொல்லிட முடியாது. இப்பெல்லாம் அந்த மாதிரி அமைதியான ரெசிடென்ஷியல் ஏரியால தான் சில கம்பெனிகளை கொண்டு போய் வச்சுக்கிறான். நாளைக்கு காலையில போய் பார்த்துட்டா போகுது. நண்பர்கள் இருவரும் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தார்கள். இன்னொரு விஷயம் கரிகாலா, 6 மாசத்துக்கு முந்தி பெட்ரோல் பங்க் கேஷியர் பேங்க்ல பணம் கட்ட போனப்ப ரொம்ப சுழுவா 14,000 ரூபாய் அடிச்சமே, அந்த கேஷியரை இன்னைக்கு மத்தியானம் ஹோட்டல்ல பார்த்தேன். அந்த கொள்ளையில மயிரிழையில தப்பிச்சோம் இல்ல? அந்த பேங்க் ஏரியாவுக்கான போலீஸ் ஸ்டேஷன் T1 தானே? அப்படித்தான்னு ஞாபகம். தேவ இறக்கம் அந்த ஸ்டேஷன்ல இருக்கானா, டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டானான்னு தெரியல. பாவம், எவனவனையோ போட்டு உதைச்சிருக்கான். இந்த கிருஷ்ணகுமார் என்கிற பையன் விஷயத்துல பெரிய பிளான் போடுறதுக்கான கச்சிதமான அமைப்பு கிடைச்சு லட்சக்கணக்கான தொகையை வெட்ட முடிஞ்சதுன்னு வச்சுக்க. அப்புறம் ஒரு நாள் கூட இந்த மெட்ராஸ்ல இருக்க முடியாது. அத்தனையையும் சுருட்டிக்கிட்டு கல்கத்தா பக்கம் பறந்துடணும். ஆமாமா, பறந்துதான் ஆகணும். இங்க இருந்தாக்கா 48 மணி நேரத்துல உன்னை பிடிச்சு மடக்கிடுவான். அப்ப நாளைக்கு காலையில ராஜா அண்ணாமலைபுரம் போய் ஒரு சர்வே எடுத்துட்டு வந்துடுறியா? கரிகாலன் கேட்டான். சில வினாடிகள் யோசித்த பின் செல்வம் சொன்னான். நாளைக்கு எந்திரிச்சது முதல் வேலை அதான் எனக்கு. ஆனா கரிகாலா, நீ மட்டும் நாம இந்த கிருஷ்ணகுமார் விஷயத்துல கொள்ளையடிக்க போறோமா இல்லையான்னு தீர்மானிக்கிற வரைக்கும் எதுக்காகவும் ரூமை விட்டு வெளியேறிடாத. சாப்பாடு காஃபி எல்லாம் வேளா வேலைக்கு நானே கொஞ்சம் லேட் ஆனாலும் கொண்டாந்து தந்துடுறேன். நம்ம பசங்க யாராவது உன்னை கேட்டா ஊர்ல இல்லைன்னு சொல்லிக்கிறேன். என்ன? அப்போ நாளையில இருந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம பாதை ராஜா அண்ணாமலைபுரம் நோக்கியா, இல்ல பெரிய குற்றத்தை நோக்கி? நிச்சயமா? நண்பர்கள் இருவரும் கை குலுக்கி கொண்டார்கள். அப்பாடி, இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உயிர் போயிடுச்சு எனக்கு.
என்று சொல்லியபடி தோளில் போட்டிருந்த துண்டால் முகத்து வியர்வையை துடைத்துக் கொண்டே உள்ளே நுழைந்தார் இளைய பெருமாள். வாங்க சித்தப்பா என்றபடி எழுந்த கரிகாலன் இளைய பெருமாள் உட்கார்ந்து கொள்ள ஸ்டூலை எடுத்து போட்டான். இந்த வீட்டுக்கு எப்ப வந்த? 2 மாசமாகுது சித்தப்பா. ஏன் அந்த புரசைவாக்கம் வீட்டை காலி செஞ்ச? ஹவுஸ் ஓனருக்கும் எங்களுக்கும் சரிப்பட்டு வரல. அது என்னமோ 6 மாசத்துக்கு ஒரு வீடு மாத்துற, 4 மாசத்துக்கு ஒரு தொழில் மாத்துற, வீடு வாங்கி தர பிசினஸ் செய்துட்டு இருந்தியே, என்னாச்சது? செய்துட்டு இருக்கியா இல்லையா? இல்ல சித்தப்பா, நிறுத்திட்டேன். ஏன்? பொதுவாவே ரியல் எஸ்டேட் பிசினஸ் இந்த பயங்கர டல் இப்ப. அது இருக்கட்டும் சித்தப்பா, எப்படி இந்த ரூமை கண்டுபிடிச்சீங்க? கரிகாலன் கேட்டான். லோல் பட்டு தான் கண்டுபிடிச்சேன். அதை விடு, இப்ப நான் முக்கியமான வேலையா வந்திருக்கேன். உன் அப்பாவுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. உன் சின்னம்மாக்காரிக்கு வேற கண்ணில் ரெட்டினா ப்ராப்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமா பார்வை குறைஞ்சிக்கிட்டே இருக்குதாம். ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வந்தாலும் வரலாம். இந்த சமயத்திலையாவது நீ ஏதாவது செஞ்சாதான் உன் அப்பா குடும்பம் கொஞ்சமாவது தைரியமா இருக்க முடியும். குறைஞ்சது 5000 ரூபாயாவது இப்போதைக்கு வேணும். இதுக்குத்தான் உன்னை இந்த ஒரு வாரமா அப்படி ஒரு அலைச்சல் அலைஞ்சிருக்கேன் தேடி. நீ இப்படி எங்கேயோ செம்பியம் பக்கம் வந்து கிடக்க. என்ன சித்தப்பா நீங்க? நான் தான் என்னோட அப்பாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு விடுதலை பத்திரமே எழுதி கொடுத்துட்டேனே. அது தெரிஞ்சு இப்படி வந்து என்ன அவருக்கு பணம் கொடுக்க சொல்றீங்களே? நீ விடுதலை பத்திரம் கொடுக்கலைன்னு யாரு சொன்னது? ஏதோ வறுமையில படாத பாடுபடுறார். இதுல ஓயாம நோய் வேற. அப்பான்னு நினைக்காம ஏதோ கஷ்டப்படுற ஒரு மனுஷ ஜீவன்னு நினைச்சு உதவி செய்ய. பெத்த மகன்னு கூட பார்க்காம 15 வயசுல என்ன 2ஆம் தாரக்காரியோட பேச்ச கேட்டு வீட்டை விட்டே விரட்டின ஒருத்தரை எப்படி சித்தப்பா மனுஷ ஜீவன்னு நினைக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. தப்புதான் கரிகாலா. உனக்கு உங்க அப்பா செஞ்ச எல்லாமே தப்புதான். அதை எல்லாத்தையும் இப்ப நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருக்காரு. நான் மன்னிக்க தயாரா இல்ல. ஒரு பைசா அவருக்கு கொடுக்க இஷ்டப்படவும் இல்லை. அவருக்கு தர இஷ்டம் இல்லைன்னா வேணாம். எனக்கு கொடு ஒரு 4000 ரூபாய். 4 மாசத்துல திருப்பி கொண்டாந்து தந்துடுறேன். என்னென்னமோ என்னமோ விரல் சூப்பர் பையன் மாதிரி நினைச்சு பேசுறீங்க. என் அப்பாவுக்கு மட்டும் இல்ல, என்னோட உறவுக்காரங்களுக்கும் நான் 10 பைசா தரமாட்டேன். எங்க அப்பன் தன்னோட 2ஆம் தாரத்துக்காரி பேச்ச கேட்டு வீட்டை விட்டு என்னை துரத்தி விட்டப்ப நீங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு சும்மா தானே நின்னீங்க? கரிகாலன் கொஞ்சம் ஆக்ரோஷத்துடன் பேசினான். இளைய பெருமாள் மௌனமாக பெருமூச்சு விட்டார். அப்போது சாப்பாட்டு கேரியருடன் செல்வம் உள்ளே நுழைந்தான். தோ உன் ஃப்ரெண்டு வந்துட்டான் என்றார் இளைய பெருமாள். வாங்க சார், எப்ப வந்தீங்க? செல்வம் விசாரித்தான். கையில என்ன கேரியர்? சாப்பாடா? ஆமா சார், கரிகாலனுக்கு. அப்போ நீ உங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றதா இல்ல? இளைய பெருமாள் கேட்டார். இந்த ஜென்மத்துல இல்ல. இப்படியே போய் சொல்லிடவா? நான் சொன்னதாவே சொல்லுங்க. சரி, அந்த பக்கம் வந்தா எங்க வீட்டுக்காவது வா. பாக்குற சித்தப்பா. அப்ப வரட்டுமா? வாங்க. வரம்பா செல்வம். செய்யுங்க சார். இளைய பெருமாள் எழுந்து போய் படிகளில் இறங்கி தெருவில் நடந்தார். என்ன ஆச்சு செல்வம்? அந்த பயல் கிருஷ்ணகுமாரோட வீட்டை பார்த்துட்டியா? கரிகாலன் உடனே கேட்டான். ஒரு ரவுண்டே அடிச்சு பார்த்துட்டு வந்துட்டேன். எப்படி இருக்கு வீடு? பழைய காலத்து மெட்ரோஸ் டைப் வீடு தான். அப்ப கொஞ்சம் பரம்பரை பணக்காரன்களா இருக்கலாம். ஆனா வீட்டை ரொம்ப ஜோரா மெயின்டைன் பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது. வாசல்ல கூர்க்கா கீர்க்கா எவனும் இல்ல. ஆனா உள்ள பெரிய நாய் தெரிஞ்சது. எப்படி போன? மவுண்ட் ரோட்ல சின்ன வேலை இருந்தது இல்லையா? அதை முடிச்சுட்டு 5ஆம் நம்பர் பஸ் பிடிச்சு காளியப்பா ஹாஸ்பிட்டல் பக்கத்து ஸ்டாப்ல இறங்கி மெதுவா நடந்தே போய் பார்த்தேன். போக்குவரத்து நெரிசல் எதுவும் ஜாஸ்தி இல்லாத ரோடு. அந்த 4th மெயின் ரோடு. பட்ட பகல்ல ஏதாவது ஒரு வீட்டுல கொலை நடந்தா கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அவசரம்னா பறக்கிறதுக்கு எதுவும் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கா பக்கத்துல? வடக்கே பக்கிங்காம் கேனலை ஒட்டியே நடந்த அபிராமபுரம் ஸ்டாண்ட். தெற்கே 1 நிமிஷம் வேகமா நடந்தா காமராஜர் சாலையில இருக்கிற ஸ்டாண்டுக்கு போயிடலாம். கிழக்கா பிரிட்ஜ் தாண்டி வந்தோம்னா வெங்கடகிருஷ்ணன் ஐயர் ரோட்ல இருக்கிற ஸ்டாண்டுக்கு வந்துடலாம். அதுல எல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஆனா பொதுவா அந்த ஏரியாவில் இருக்கிற தெருக்கள் எல்லாத்திலேயும் ஜன நடமாட்டம் ரொம்ப குறைச்சல். இருந்துட்டு போகட்டுமே. இல்ல கரிகாலா, அது கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட். அதுக்காக சொல்றேன். ஆனா ஒரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட்டும் இருக்கு. அந்த பயல் வீடு தெருவில் கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துடுது. அவசரம்னா ஈஸியா மெயின் ரோடு பக்கம் திரும்பிடலாம். ஸோ வீட்டையும் தெருவையும் பொறுத்த வரைக்கும் ஓகே. டபுள் ஓகே. அப்ப நானும் ஒரு விசிட் அடிச்சு பார்த்துட்டு வந்துடட்டுமா? கரிகாலன் கேட்டான். நைட்ல போ. அதுவும் ஆட்டோல போ. கீழே எங்கேயும் இறங்கிடாத. நம்ம தம்பிதுரை ஆட்டோவை கேட்டு வாங்கிக்கிறேனே, அப்பதான் நினைக்கிற மாதிரிக்கு கச்சிதமா தேவையான ரவுண்ட் அடிச்சு பார்த்துருவேன். நீ
வீட்டை பார்த்துட்டு வந்துட்டேன். இனி வீட்டுக்குள்ள போய் பார்க்கணும். ஆழம் எவ்வளவுன்னு கணக்கு போடணும். ஆழம் எவ்வளவுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா ஜோரா காலை விட்டுடலாம். கால் போயிடக்கூடாது செல்வம். கால்ல போட்டிருக்கிற செருப்பு போகுமே தவிர நம்மோட பிளான்ல கால் மட்டும் என்னைக்கும் போயிடவே போயிடாது கரிகாலா. என்கிட்ட கேட்டா செருப்பு கூட போகக்கூடாது. சரி, நீ சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இரு. நான் போய் டெலிஃபோன் டைரக்டரியில அந்த சிவ சிதம்பரம் வீட்டுக்கு ஃபோன் நம்பர் என்னன்னு பார்த்து அவருக்கு ஃபோன் பண்ணி 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். இப்ப என்ன பேச போற செல்வம்? நீ சாப்பிடு கரிகாலா. இதோ 10 நிமிஷத்துல வந்துடுறேன். செல்வம் வேகமாக எழுந்து போனான். தெருமுனையில் இருந்த லாண்டரி கடையில் உரிமையுடன் நுழைந்து மேஜையில் இருந்த டெலிபோன் டைரக்டரியை எடுத்து புரட்டினான். சிவ சிதம்பரம் என்ற பெயரில் தான் போய் வந்த ராஜா அண்ணாமலைபுரம் முகவரியை தேடி அதற்கான நம்பரை கவனித்தான். பாக்கெட்டில் வைத்திருந்த சிறிய பேப்பரில் போன் நம்பரை குறித்து கொண்டான். பின் கவனமாக அந்த நம்பருக்கு டயல் செய்தான். எதிர்முனையில் மணி ஓசை தொடர் கேட்டது. உஷாராக செல்வம் காத்திருந்தான். ரிசீவர் எடுக்கப்படும் அரவம் கேட்டது. ஹலோ, ஒரு பெண்ணின் குரல். ஹலோ, அது மிஸ்டர் சிவ சிதம்பரம் வீடுதானா? செல்வம் கேட்டான். ஆமா, நீங்க யார் பேசுறது? என் பெயர் விக்ரம். விக்ரமன், நான் மிஸ்டர் சிவ சிதம்பரம் கிட்ட பேசணும். என்ன விஷயமா? காணாமல் போன அவரோட சன் கிருஷ்ணகுமார் பத்தி. எதிர்முனை பெண் குரல் ஒரு சில வினாடிகள் அதிர்வில் நிசப்தம் அடைந்துவிட்டு 1 மினிட். செல்வம் ஒரு நிமிடத்திற்கு மேலாகவே காத்திருந்தான். ஹலோ, நான் சிவ சிதம்பரம் பேசுறேன். குரல் அவசரமாகவும் சப்தமாகவும் கேட்டது. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க. நேத்து பேப்பர்ல உங்க சன் கிருஷ்ணகுமாரை காணோம்னு நீங்க கொடுத்திருந்த விளம்பரத்தை பார்த்தேன். நான் அவனை தேடி கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அவனை பத்தின இன்னும் சில டீட்டெயில்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும். அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். நேர்ல வரட்டுமா பேசுறதுக்கு? உங்க பேரு? விக்ரமன் சார். எங்க ஒர்க் பண்றீங்க? எங்கேயும் ஒர்க் பண்ணலை. ஆனா இந்த மாதிரி காணாமல் போறவங்கள கண்டுபிடிக்கிற ஒரு பிரைவேட் டிடெக்டிவா அப்பப்ப ஈடுபடுறது உண்டு. வெற்றியும் கிடைச்சது உண்டு. அதான் உங்க சன் விஷயத்திலேயும் முயற்சி செய்து பார்க்கலாமான்னு தோணுது. சில வினாடிகள் மௌனமாக இருந்த பின் சிவ சிதம்பரம் சொன்னார். ஆனா அதுக்கு பணம் எதுவும் உங்களுக்கு அட்வான்ஸா தர மாட்டேன். ஒரு பைசா தர வேண்டாம். கண்டுபிடிச்சு தந்தீங்கன்னா ஐ வில் பே. ஆனா ஒரு விஷயம், என் மகனை கண்டுபிடிச்சு தர ஒரு தனியார் துப்பறியும் நிறுவனத்தையும் அப்ரோச் பண்ணி இருக்கேன். நோ ப்ராப்ளம். நான் என்னோட லெவல்ல முயற்சி பண்ணி பார்க்கிறேன். சரிதானே? உங்க பெயர் என்ன சொன்னீங்க? விக்ரமன். மிஸ்டர் விக்ரமன், உடனே புறப்பட்டு என் வீட்டுக்கு வாங்க. அட்ரஸ் தெரியும் இல்லையா? சிவ சிதம்பரம் கேட்டார். அட்ரஸ் இருக்கு. இன்னும் 2 மணி நேரத்துல வந்துடுறேன். ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. வருகிறேன் சிவ சிதம்பரம், வருகிறேன் என மனதுள் கூறிக்கொண்டே செல்வம் ரிசீவரை வைத்தான். புத்தம் புதிய உடைகளில் வேண்டுமென்றே 2 மணி நேரம் தாமதமாக சிவ சிதம்பரத்தின் ராஜா அண்ணாமலைபுரம் வீட்டின் எதிரில் ஆட்டோவில் போய் இறங்கினான் செல்வம். வெளிப்புற கேட் இரண்டும் விரிய திறந்து வைக்கப்பட்டிருந்தன. போர்ட்டிகோவில் பழைய மாடல் அம்பாசிடர் நின்றது. சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த அல்சேஷன் நாய் செல்வத்தை பார்த்ததும் குரைத்தது. உடனே 60 வயது மதிக்கு தகுந்த பெரியவர் செல்வ செழிப்பான தோற்றத்தில் உள்ளிருந்து வேகமாக வெளி வராந்தாவிற்கு வந்தார். நான் விக்ரமன், மத்தியானம் போன் செய்து பேசினேனே, செல்வம் சொன்னான். ப்ளீஸ் கம். நான் தான் சிவ சிதம்பரம். வணக்கம், உள்ள வாங்க தம்பி. சிவ சிதம்பரம் மிகவும் அன்புடன் செல்வத்தை வரவேற்றார். செல்வம் அவருடன் ஹாலுக்குள் சென்றான். ஹால் விசாலமாக இருந்தது. ஹாலில் இருந்தே மாடிக்கு அழகிய படிக்கட்டு சென்றது. சோனி கலர் டிவியின் மேல் வைக்கப்பட்டிருந்த கிருஷ்ணகுமாரின் வண்ண புகைப்படம் செல்வத்தின் பார்வையில் உடனே பட்டது. அவனுள் நம்பிக்கை விழுதுகள் பலமாகவே அசைந்தாடின. கரிகாலனை இந்த வீட்டிற்குள் கிருஷ்ணகுமாராக உலவ விடுவது நினைத்ததற்கும் மேல் இலகுவான விஷயமாகப்பட்டது. அந்த கிருஷ்ணகுமாரின் புகைப்படத்தை நோக்கி கையை உயர்த்தி காட்டி செல்வம் கேட்டான். அந்த போட்டோவில் இருக்கிறது தானே உங்க மகன் கிருஷ்ணகுமார்? பரவாயில்ல தம்பி, என் மகனோட விளம்பர போட்டோ உன் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. சிவ சிதம்பரம் சிறிது மனம் நெகிழ்ந்து சொன்னார். உங்க விளம்பரம் ஆழமா பதிஞ்சதால தானே சார் உங்களுக்கு நான் போனே பண்ணேன். என்ன தம்பி சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? ஜஸ்ட் காஃபி. தேவமா? சிவ சிதம்பரம் உள்ளே நோக்கி குரல் கொடுத்தார். தோ வரங்கய்யா என்றபடி ஒரு அம்மாள் வேகமாக வந்தாள். இவருக்கு ஒரு காஃபி கொண்டு வா. அம்மாவை எங்கே? பின்னாடி தோட்டத்தில் இருக்காங்க ஐயா. இங்க வர சொல்லு. சரிங்க ஐயா. சொல்லுங்க மிஸ்டர் விக்ரமன். சிவ சிதம்பரம் செல்வம் பக்கம் திரும்பினார்.
உங்க மகனை எத்தனை நாளா காணோம்? இன்னைக்கோட 12 நாள் ஆயிடுச்சு. வீட்ல யார் கூடயும் எதுவும் மனஸ்தாபமா? அப்படியெல்லாம் பெருசா மனஸ்தாபம்னு எதுவும் கிடையாது. கூப்பிட்டீங்களா என்றபடி ஒரு பெண்மணி வந்தாள். அவளுடைய காதுகளில் ஜொலித்த வைரக் கம்மல்களை செல்வத்தின் கூரிய பார்வை உடனே கணக்கிட்டது. ஆ, நீயும் இப்படி உட்காரு. இவர்தான் அப்ப ஃபோன் பண்ணவர். நம்ம கிருஷ்ணகுமாரை கண்டுபிடிக்க முயற்சி பண்றதுக்காக வந்திருக்கார். அந்த பெண்மணியும் சிவ சிதம்பரத்தின் அருகில் அமர்ந்து கொண்டாள். அப்போது செல்வத்திற்கு காஃபி வந்தது. நன்றி சொல்லி கோப்பையை வாங்கிக் கொண்டான். அப்ப அந்த டிடெக்டிவ் கம்பெனிக்காரங்க? சிவ சிதம்பரத்தின் மனைவி கேட்டாள். அவங்க அவங்க வழியில பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எந்த டிடெக்டிவ் கம்பெனியில் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க? செல்வம் கேட்டான். மார்னிங் ஸ்டார். நல்லா பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி கேஸ் எதுவும் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா விக்ரமன்? பண்ணியிருக்கேன் சார். சக்சஸ் ஆயிருக்கா? ஓ எஸ். எப்படி தனியாளா பண்ணுவீங்க? பெங்களூர், பாம்பே, டில்லி எல்லாத்திலும் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட மனுஷங்க இருக்காங்க. நிறைய சிபிஐ ஆளுங்க கூட எனக்கு தெரிஞ்சவங்க தான். இங்கேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தெரியாத ஆள் கிடையாது எனக்கு. அதனால என்னால தனியா இருந்து முயற்சி பண்ண முடியுமான்னு சந்தேகப்படாதீங்க. நோ நோ, சந்தேகப்படல. நம்பிக்கையும் இன்வால்வ்மெண்ட்டும் இல்லாம எந்த காரியத்திலும் நான் இறங்கவே மாட்டேன். தேங்க்யூ மிஸ்டர் விக்ரமன். நீங்களாகவே இப்படி வந்து என் மகனை கண்டுபிடிச்சு தரேன்னு நம்பிக்கையோட சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன்னா கிருஷ்ணகுமார் ஒரே மகன் எங்களுக்கு. வீட்டை விட்டு தெருவில் இறங்கியதும் பளிச்சென்ற குளிரில் கனத்த ஒரு மழைத்துளி முகத்தில் விழுந்தாற்போல் இருந்தது செல்வத்திற்கு. ஒரே மகன். டாட்டர்ஸ் 3 பேர். சிவ சிதம்பரம் தொடர்ந்து சொன்னார். அப்படியா? கிருஷ்ணகுமார் உங்களுக்கு ஒரே மகனா? சாரி சார், இதை நான் எதிர்பார்க்கல. ஒரு மகன், அதுவும் இந்த 26 வயசுல, அதுவும் இவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்தவன். இப்படி எங்க போனான்னே தெரியலைன்னா நிஜமாவே கொடுமைதானே சார்? சாதாரண கொடுமையா? இந்த 12 நாளா தூக்கம் கிடையாது தம்பி. எங்களுக்கு கிருஷ்ணகுமாருக்கு கல்யாணம் பண்றதுக்கு வேற பெண் பார்த்துட்டு இருந்தோம். இப்படி ஓடி போயிட்டான் அநியாயமா. சிவ சிதம்பரத்தின் மனைவி கண்களை துடைத்து கொண்டாள். ஆனா ஒண்ணு சார். செல்வம் தயங்கினான். சொல்லுங்க விக்ரமன். ரொம்ப பெரிய காரணம் இல்லாம கிருஷ்ணகுமார் வீட்டை விட்டு ஓடி போயிருக்க முடியாது. அந்த காரணம் என்னன்னு தான் தெரியலையே. ஒருவேளை இப்படி இருக்கலாமா சார்? எப்படி விக்ரமன்? கிருஷ்ணகுமாருக்கு விருப்பமே இல்லாம வேற யாராவது ஃபோர்ஸ் பண்ணி அவனை சட்டத்துக்கு விரோதமா கூட்டிக்கிட்டு போயிருக்கிறதுக்கு சாத்தியம் உண்டா? யூ மீன் கிட்னாப்பிங்? எஸ். இல்ல, அவனே ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்கான். அந்த லெட்டரை நான் பார்க்கலாமா? தோ எடுத்துட்டு வரேன். சிவ சிதம்பரம் எழுந்து ஓர் அறைக்குள் போய் எடுத்து வந்து செல்வத்திடம் தந்தார். செல்வம் காகிதத்தை கவனத்துடன் பிரித்து படித்தான். பெற்றோர்களுக்கு என்னை தேட வேண்டாம், நான் போகிறேன். என்னுடைய மனோநிலைகளுக்கு ஏற்றபடியான வாழ்க்கை சூழல் வீட்டில் இல்லை என்பதுதான் எனது வெளியேற்றத்துக்கு காரணம். என் வெளியேற்றம் உங்களை அதிகம் பாதித்து கஷ்டப்படுத்தவே செய்யும். எனக்கு வேறு வழி இல்லை, மன்னித்து விடுங்கள். விடை பெறுகிறேன், கிருஷ்ணகுமார். கடிதம் மிகவும் சுருக்கமாகத்தான் எழுதப்பட்டிருந்தது. 2 முறை படித்துவிட்டு செல்வம் சிவ சிதம்பரத்திடம் கொடுத்தான். ரொம்ப சென்சிட்டிவ் பாய், சிவ சிதம்பரம் சொன்னார். இந்த சின்ன லெட்டர்லயே தெரியுது. பொதுவா சொன்னா விக்ரமன், இந்த காலத்து பையன்களே சரியில்லை. ரொம்ப அமானுஷ்யமா எதையோ திங்க் பண்ணிக்கிட்டு ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சமூக அமைப்புகளையே வெறுக்கிறாங்க. கிருஷ்ணகுமாரோட நண்பர்கள் என்ன சொல்றாங்க? அவனுக்கு நண்பர்கள் ரொம்ப குறைச்சல். இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரீக், ட்ரக் அடிக்ட்ஸ். அப்போ கிருஷ்ணகுமாரும் போதை மருந்துகள் யூஸ் பண்ணுவாரா? அதிர்ஷ்டவசமா அவனுக்கு அந்த பழக்கங்கள் கிடையாது. கிருஷ்ணகுமாருக்கு நம்முடைய சமுதாய கன்வென்ஷன்ஸ் சரிப்பட்டு வரலை. அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடணும்னு ஆசைப்பட்டான். எங்களுக்கு அவனை அமெரிக்காவுக்கு அனுப்ப இஷ்டம் இல்லை. நல்லபடியா கல்யாணத்தை பண்ணிட்டு இங்கேயே இருக்கட்டும்னு நினைச்சோம். கல்யாணம் பண்ணிட்டா சரி ஆயிடும்னு அவனுக்கு இஷ்டம் இல்லாமலே பெண்ணும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எனக்கு கிருஷ்ணகுமாரோட போட்டோஸ் 7-8 வேணும் சார். அதுவும் முழு உருவமும் தெரியற மாதிரி இருந்தா பெட்டர். செல்வம் சொன்னான். ஆல்பங்கள் இருக்கு, கொண்டு வந்து தரேன். வேண்டியதை எடுத்துக்கோங்க. என் மகள்கள் கல்யாண கேசட்ஸ் இருக்கு, அவைகளையும் போட்டு பாருங்க. உங்க 3 மகள்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் டைப் விக்ரமன். என் எல்லா பெண்களுக்குமே 19 வயசுல கல்யாணம் செஞ்சு வச்சுட்டேன். கிருஷ்ணகுமார் சம்மதிச்சிருந்தா போன வருஷமே அவனுக்கும் நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணி பார்த்துருப்போம். ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன். கிருஷ்ணகுமாருக்கு பெண்களுடன் ஃப்ரெண்ட்ஷிப்
அல்லது குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பெண் கிட்ட காதல் இந்த மாதிரி ஏதாவது உண்டா? எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெண்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகினான். ஆனா அது காதலா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணுக்கு 2 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆயிடுச்சு. கிருஷ்ணகுமார் பத்தி இன்னும் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. அடிக்கடி தாடி வைப்பான், எடுப்பான். என்கூட சரியா பேச மாட்டான். என்ன பிடிக்காது அவனுக்கு. எளிமையா வாழணும்னு சொல்வான். ரொம்ப சிக்கனம், ஸ்மோக் பண்ணுவான். சாப்பிடுறதுன்னா பிடிக்கவே பிடிக்காது. எங்க போனாலும் ஜூஸ் தான் சாப்பிடுவான். அதுவும் திராட்சை ஜூஸ்னா உசுரு. சிவ சிதம்பரத்தின் மனைவி குறுக்கிட்டு சொன்னாள். இதுக்கு மேல அவன பத்தி வேற என்ன சொல்றதுன்னு தெரியல விக்ரமன். போரும் சார், இவ்வளவு போதும். முதல்ல இவருக்கு வீடியோ கேசட் போட்டு காட்டுங்க என்றாள் சிவ சிதம்பரத்தின் மனைவி. சிவ சிதம்பரம் கேசட் எடுக்க எழுந்து உள்ளே போனார். செல்வம் மனதுள் மிகவும் உற்சாகமடைந்து நிமிர்ந்து அமர்ந்தான். அதிர்ஷ்ட காற்று தங்களுக்கு சாதகமாகவே வீசுவது அவனை களிப்பூட்டியது. சிவ சிதம்பரத்தின் மனைவியின் 2 கைகளிலும் 14 வளையல்கள் இருந்தன. சாதாரணமாக வீட்டில் இருக்கின்ற சமயத்திலேயே லட்ச ரூபாய் பெருமான ஆபரணங்களில் இருந்தால் விசேஷ தினங்களில் அந்த அம்மாள் இன்னும் எத்தனை லட்ச ரூபாய் பெருமான நகைகள் அணிவாள் என செல்வம் கணக்கிட்டு கொண்டிருந்த போது சிவ சிதம்பரம் கேசட்டுடன் வந்து டெக்கில் பொருத்தி இயங்க விட்டார். கிருஷ்ணகுமார் தோன்றிய முதல் பிரேமை பார்த்ததுமே செல்வம் உணர்வு வயப்பட்டான். கல்யாண வரவேற்பு பணியின் பின்னணியில் தெரிந்த இளைஞன் அவனுக்கு கிருஷ்ணகுமாராக தெரியவில்லை. அவனை நாருயிர் நண்பன் கரிகாலனாகத்தான் தெரிந்தான். 3 முறை கரிகாலன் செல்வம் கொண்டு வந்திருந்த வீடியோ கேசட்டை போட்டு பார்த்து விட்டான். அவனுக்கு திட்டம் பூர்ணமாக அமைந்து விட்டாற் போலவே இருந்தது. கிருஷ்ணகுமாராக ராஜா அண்ணாமலைபுரம் விஜயம் செய்வது எதிர்பார்த்ததற்கும் மேல் இலகுவானதாகவும் தெரிந்தது. சரி, போதும் செல்வம். டிவியையும் டெக்கையும் கடையில கொண்டு போய் கொடுத்துடு என்றான். பாரேன், 2 3 போட்டோ இருந்தா தாயான்னு கேட்டா உடனே வீடியோ கேசட்டையே எடுத்தாந்து கொடுத்துட்டான். பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி. சாதாரண பாலா, மசாலா பால் கரிகாலா, கெட்டியான மசாலா பால். பூராவும் ஜீன்ஸ் தான் போட்டிருக்கான் பையன். வாய்ஸ் ஒண்ணுதான் தெரியல. அதுல மட்டும் ரொம்ப நிதானமா நிறுத்தி எக்ஸ்போஸ் பண்ணிக்க. முகம் கொஞ்சம் என்னுடையதை விட செழிப்பு. நாளைக்கு பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணிக்க. ஜுரம் அடிச்சு லேசா தாடி வளர்ந்திருக்கிறதுக்கும் நல்லதா போச்சு பார். எல்லாமே நமக்கு சாதகமாகவே இருக்கு கரிகாலா. இனிமே விஷயம் என் கையில இருக்கு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அடுத்த செவ்வாய்க்கிழமை காலையில நீ சிவ சிதம்பரம் வீட்டுக்கு போயிடுற. போய் 5 நாள் சனிக்கிழமை பிளான் பண்ணபடி கிடைக்கிறதை சுருட்டிக்கிட்டு கிளம்பி வந்துடுற. நீ கல்கத்தாவுக்கு 2 பர்த் இப்பவே போய் ரிசர்வ் பண்ணிடு. 3 பர்த்தா ரிசர்வ் பண்ணிடுவோம். 2 பேரா ரிசர்வ் பண்ணி கிளம்பின மாதிரி இருக்க வேண்டாம். அதுவும் சரிதான். இந்த இடத்த காலி பண்றதா வேண்டாமா? கரிகாலன் கேட்டான். அதான் தெரியல என்ன பண்றதுன்னு. அட்வான்ஸை திருப்பி தர மாட்டேன்னு சொல்வான். பாப்போம், காலி பண்ணிடுவோம் சொல்லாமலேயே. ஆனா கிளம்பி போகும்போது பூட்டை போட்டு தொங்க விட்டுட்டு போயிடுவோம். என்னைக்காவது சந்தேகப்பட்டு பூட்டை உடைச்சு பார்த்துக்கிட்டோம். என்ன சொல்ற? அப்படியே பண்ணிடலாமா? அதான் நல்ல ஐடியா. ஆமா ஆமா, அவங்கிட்ட போய் காலி பண்றோம்னு சொல்லிக்கிட்டு அனாவசியமா பதில் சொல்லிக்கிட்டு. ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஆளை நீ கேட்டியான்னு தெரியல. சிவ சிதம்பரம் மகன் காணாமல் போன விஷயத்த போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கானான்னு கேட்டியா? கடைசியில எந்திரிச்சு வரும்போது தான் கேட்டேன். கம்ப்ளைண்ட் பண்ணலையாம். பண்ணா போலீஸ்காரன் கண்டுபிடிக்கிறானோ இல்லையோ, போலீஸ்காரனோட பிடுங்கலை தாங்க முடியாதுன்னு போலீஸ்ல சொல்லலையாம். பரவாயில்ல, போலீஸ்காரன் யோகியதையை அந்த ஆள் தெரிஞ்சுதான் வச்சிருக்கான். நமக்கும் பிரச்சனை இல்லையே. இந்த கேசட்டை எப்ப எடுத்துட்டு போய் கொடுக்க போற? சாப்பாட்டுக்கு மேல போற. நீ எப்ப ஃபேஷியல் பண்ணிக்க போற? செல்வம் கேட்டான். நாளைக்கு பண்ணிக்கிட்டமா? டாஜ்ல பண்ணிக்க. அந்த சிவ சிதம்பரத்துக்கு என்ன தொழிலாம்? ஷிப்பிங் ஏஜென்சி. ஆபீஸ் தம்புச்செட்டி தெருவுல. அந்த பையல் கிருஷ்ணகுமார் ஆபீஸ்க்கெல்லாம் போவானா இல்லையா? சரியா போக மாட்டான் போல இருக்கு. நினைச்சா போவானாம். அடிக்கடி டிரைவனுக்கு போய் உட்கார்ந்துருப்பானாம். வீட்ல பணம் நிறைய வச்சிருப்பாங்களோ வச்சிருக்க மாட்டான்களோ தெரியல. எப்படியும் பிளாக் மணி நிறைய வச்சிருப்பான். அது வீட்ல தானே இருக்கும். நாம போடுற பிளானுக்கு தகுந்த மாதிரி பணமும் நகையும் நிறைய கிடைச்சாத்தான். ஒன்றும் தேராதுன்னா அந்த பொம்பளைய அடிச்சு மல்லாத்தினாலே போதும் கரிகாலா. ₹1,00,000 மேல தேரும். ₹1,00,000 போதாது நமக்கு கல்கத்தா போய் செட்டில் ஆகிறதுக்கு. ₹1,00,000 போதாதுதான். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒண்ணுமே கிடைக்காம போறதுக்கு ₹1,00,000 பெரிய விஷயம் தானே. சிவ சிதம்பரத்தோட கல்யாணமான பொண்ணுங்கள்லாம் வந்தா பேஜாரா இருக்கும். எத்தனை பேர்கிட்ட தான் நடிக்கிறது? போனதும் சொல்லிடு அந்த ஆள்கிட்ட. சும்மா எல்லாருக்கும் சொல்லி அனுப்பி கூட்டம் சேர்க்க வேண்டாம்னு.
முதல் ஆர்டர் அதான். அப்போ நீ டாஜ் கிளம்புறியா கரிகாலா? நீ? நான் இந்த கேசட்டை எல்லாம் சிவ சிதம்பரத்தோட ஆஃபீஸ்ல கொண்டு போய் குடுத்துட்டு, நல்ல பிள்ளை மாதிரி கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு, 2, 3 வேலை இருக்கு அதையும் முடிச்சுட்டு வந்து விடுறேன். ஒரு ஐடியா செல்வம். விரல்களை ஆனந்தத்துடன் சொடுக்கியபடி கரிகாலன் சொன்னான். என்னென்ன? நீ சிவ சிதம்பரம் கிட்ட என்னுடைய போட்டோவை எடுத்துட்டு போய் காட்டு. காட்டி? கிருஷ்ணகுமாரோட வேறொரு போட்டோ இது. ஒரு ஸ்டுடியோவில் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு இந்த போட்டோவை வாங்கினேன்னு சொல்லி காட்டு. கை கொடு கரிகாலா, மூளை உனக்கு பிரமாதமா ஒர்க் பண்ணுது. என்னோட ஒரு போட்டோவை காட்டுறது ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி. ஒண்ணு, என் போட்டோவை பார்த்து ஏதாவது வித்தியாசம் தெரியற மாதிரி சிவ சிதம்பரத்துக்கு தோணுதா இல்லையான்னு ஒரு ஆசிட் டெஸ்ட் பண்ணிரலாம். 2, நீ ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பண்ணி அவங்க வீட்டையே இல்லாத கிருஷ்ணகுமார் பயலோட புது போட்டோவை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கிற மாதிரி நல்லா இம்ப்ரெஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிரலாம். என்ன சொல்ற? முதல்ல உன்னோட போட்டோ உன்னை செலக்ட் பண்ணி கொடு. செல்வம் உற்சாகத்தில் மிகவும் உரக்க பேசினான். ஒரு நிமிஷம். கரிகாலன் தன்னுடைய வண்ண புகைப்படம் ஒன்றை எடுத்து செல்வத்திடம் நீட்டினான். கிருஷ்ணகுமார் புகைப்படங்களுடன் அதை ஒரு முறை ஒப்பிட்டு பார்த்த பின் முழு திருப்தியுடன் கரிகாலனின் போட்டோவை செல்வம் பாக்கெட்டில் வைத்து கொண்டான். அப்ப நான் டாச் கிளம்புறேன், கரிகாலன் சொன்னான். நான் சிவ சிதம்பரத்தை போய் பார்க்குறேன். ஆளுக்கு ஒரு பக்கம்தான் போறோம். ஆனாலும் நம்முடைய எல்லா சாலைகளும் குற்றங்களை நோக்கித்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.